ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை காண்கின்ற தேவன் என்று நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வாசிப்போமா? ஆதியாகமம் 16:13. ஆதியாகமம் 16:13. அப்பொழுது அவர், நான் காண்கிறவரை இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி என்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். பாருங்கள், ஆகார் வண்ணாந்தரத்திலே அவர்கள் செல்லும் பொழுது ஓடி போறாங்க. இனி என் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. இனி அந்த சாராள் அம்மா என்ன சொல்றாங்க? அவங்களை விரட்டி விடுறாங்க. அவங்க வீட்டுல இல்லாம வெளியே வண்ணாந்தரத்தை நோக்கி ஓடுறாங்க. அந்த இடத்துல நான் என்னை கண்டவரை இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அவருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் சூட்டுகிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் தான் ஒவ்வொருவருக்கும் பெயரை சூட்டுகிறார். ஆனால் ஆகார் மட்டும்தான் சொல்கிறார், அவரை நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவர் பெயர் சூட்டுகிறார். எல்ரோயி. ஹல்லேலூயா. எல்ரோயி. ஏன் என்றால் அவர் காண்கின்ற தேவன் என்று பெயர் சூட்டுகிறார். பாருங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் பெயர் சூட்டுகிறார். சாராளுக்கு கர்த்தர் பெயரை மாற்றுகிறார். யாக்கோப்பை கர்த்தர் இஸ்மவேலாய மாற்றுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பேர். ஆதாம் எல்லா உலகத்தில் இருக்கிற சிருஷ்டிப்பை எல்லாம் அவர் சிருஷ்டித்த பின் ஆதாம் எல்லாருக்கும் ஆதாம் தான் எல்லாவற்றிலும் பெயர் சூட்டுகிறார். ஆனால் தேவனுக்கு பெயர் சூட்டுகிறவர்கள் யாருமே இல்லை. ஆனால் இந்த ஆகார் தான் காண்கின்ற தேவன் என்று பெயர் சூட்டுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் எல்ரோயி. எல்ரோயி என்றால் காண்கின்ற தேவன். காண்கின்ற தேவன் என்ன செய்வார்? ஹல்லேலூயா. வாசிக்கலாம். நான் கடகட வசனத்தை மட்டும் சொல்றேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆபிராம், முதலாவது ஆபிரகாமுடைய பேர் ஆபிராம் இருந்தது. ஆனால் தேவன் ஆபிரகாம் என்று அவர் பெயர் சூட்டுகிறார். அடுத்ததாக ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, ஆதியாகமம் 17:15 சாராய் என்ற பெயரை சாராள் என்று மாற்றுகிறார். அடுத்ததாக ஆதியாகமம் 32:28 வசனம், 32:28 யாக்கோப்பு என்ற ஒரு பெயரை அவர் இஸ்மவேல் என்று அவர் மாற்றுகிறார். அப்போ ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தில் வாசிக்கும் போது ஆதாம் எல்லாவற்றிலும் தேவன் சிருஷ்டித்த அத்தனை பேருக்கும் ஆதாம் பெயர் சூட்டு. அவர் என்னெல்லாம் பெயர் சூட்டினாங்களோ அந்த பெயர் இந்த நாள் வரையும் அது வழங்கி கொண்டே இருக்கிறது. பாருங்க, எல்லாம் பழங்களுக்காக, பழங்கள், காய்கள், கனிகள், விலங்குகள், பறவைகள் எல்லாவற்றுக்கும் ஆதாம் என்னென்ன பெயர் சொல்லி அழைத்தாரோ இந்த நாள் வரையும் அதேதான் பெயர் வழங்கி கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆனால் தேவனுக்கு ஒரு பெயர் சூட்டுகிறாள், அவள் தான் ஆகார். ஹல்லேலூயா. ஆகார் வண்ணாந்தரத்திலே, அவருடைய வண்ணாந்தர வாழ்க்கையிலே, கைவிடப்பட்ட சூழ்நிலை, யாரும் இல்லாத தனிமையான வேலையில அவள் தேவனை காண்கிறாள். ஹல்லேலூயா. அதுதான் நீர் என்னை காண்கின்ற தேவன். நாம கூட ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் எல்ரோயி. எல்ரோயி என்றால் அவர் காண்கின்ற தேவன். எல்ரோயி, எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா. நம் தேவன் நம்ம ஒவ்வொருடைய
கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஹல்லேலூயா. இந்த காண்கின்ற தேவன் எதையெல்லாம் காண்கின்றார் என்றால், முதலாவது நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிறார். கண்ணீரை கண்ட தேவன் அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. உன் ஜெபத்திற்கு, உன் கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது ஆகார், வாசியுங்கள், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 21:16-17. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. ஆகார் அவர்கள் எப்படி அழுதார்கள், ஒவ்வொருவரும் எப்படி அழுதார்கள், அவர்கள் அழுததுடைய பலன் என்ன என்பதை தான் பார்க்க போகிறோம். ஆகார் எப்படி அழுதார்கள் என்றால், வனாந்தரத்திலே அவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள். ஹல்லேலூயா. அந்த சத்தமிட்டு அழும்போது தேவன் அந்த சத்தத்தை கேட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை, சொல்ல முடியாத பிரச்சனை, மற்றவர்களிடத்தில் நாம் சொல்லவே முடியாது. தேவனுக்கும் நமக்கும் தான் அந்த வேதனை நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் கடந்து வரலாம். ஆனால் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன் அவர் ஒருவரே. ஆமென். ஹல்லேலூயா. யாரும் இல்ல. அந்த ஆபிரகாம் பாருங்க, ஒரு துருதியில தண்ணீர், ஒரு பாட்டில் 1 லிட்டர் தண்ணீர் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காலத்துல துருதியில் தண்ணீரை வைத்துக் கொண்டு நீ செல் மகளே என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர்கள் கையிலே ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு 1 லிட்டர் தண்ணியை வைத்துக்கொண்டு எவ்வளவு தூரம் அவர்கள் சென்றிருப்பார்கள். வண்ணாந்திரம். ஹல்லேலூயா. பசி, ஒருவேளை நிழல் தண்ணுவதற்கு கூட அந்த இடத்துல ஒரு மரம் இல்லாமலாம். அவர்கள் எடுத்து சென்ற தண்ணீர் கொஞ்ச தூரம் சென்ற பிறகு அது தீர்ந்து விட்டு இருக்கும். அதுக்கு அப்புறம் தண்ணீர் இல்லை. ஹல்லேலூயா. தாகம். அந்த வண்ணாந்தரத்துல எங்க போய் அவங்க கதறுவாங்க, எங்க போய் அவங்க சாப்பிடுவாங்க, எங்க போய் அவங்க தண்ணீர் குடிப்பாங்க. அப்படி உதவியற்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த ஆகார் சத்தமிட்டு அழுகிறார். ஹல்லேலூயா. என் சத்தத்தை கேட்பதற்கு யாரும் இல்லையா இந்த வண்ணாந்தரத்திலே என்று அவர் சத்தமிட்டு கதறி அழுது ஜெபித்த பொழுது தேவன், அந்த குழந்தை ஒருவேளை அழுது கொண்டிருக்கிறது, கண்ணுக்கு அம்பு எய்கிற அளவுல தன் குழந்தை அவள் அவங்களை விட்டு இவள் அழுகிறாள். ஹல்லேலூயா. என் சத்தத்தை கேட்பதற்கு யாரும் இல்லையே என்று அந்த வண்ணாந்தரத்திலே அவள் கதறி அழுது கொண்டிருக்கும் போது அவள் ஜெபித்திருக்க மாட்டாள், அழுதாள். அவ்வளவுதான். அந்த அழுகையின் சத்தம், பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். ஹல்லேலூயா. அவர் அந்த இடத்துல ஒரு துறவை தேவன் கண்டார். ஆமென். பாருங்க, அந்த வண்ணாந்தரத்துல திடீரென்று ஒரு துறவை தேவன் உண்டாக்கினார். அதுதான் அவருடைய அற்புதம். ஆமென். வண்ணாந்தரத்துல எங்க தண்ணி, எப்படி எத்தனை அளவுக்கு போர் போட்ட முடியும் பாருங்க. தேவன் அந்த இடத்துல திடீரென்று தண்ணி அந்த பீச்சு கொண்டு அது என்ன பண்ணிருக்கும், புறப்பட்டு வந்திருக்கும். அவள் தண்ணீரை குடித்து அவள் வாழ்க்கை அவள் தொடர்ந்தார். தேவன் இந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டு வண்ணாந்தரத்திலே ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட என் சத்தத்தை கேட்பதற்கு யாரும் இல்லையா என்று நீங்கள் ஒருவேளை கதறி கொண்டிருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வண்ணாந்தரத்திலே ஆகாருடைய சத்தத்தை கேட்டு வண்ணாந்தரத்தை நீரூற்றை உண்டாக்கின தேவன் இந்த கால வேளையிலே உங்களுடைய வாழ்க்கை என்ன வண்ணாந்தரமாய் காணப்படலாம், உதவியற்ற சூழ்நிலையாய் காணப்படலாம், கைவிடப்பட்ட நிலைமையிலே நீங்கள் கதறி கொண்டிருக்கலாம். தேவன் உன் வண்ணாந்தரத்திலே சத்தத்தை கேட்டு நீரூற்றை உண்டாக்குவார். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? காலை வேளையிலே நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையிலே, என் வண்ணாந்தர வாழ்க்கையிலே என் தேவன் என் சத்தத்தை கேட்டு எனக்கு அற்புதம் செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில ஒரு நீரூற்றை காண்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. வண்ணாந்தரம், என்ன வண்ணாந்தரம்? ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை. ஆமென். ஹல்லேலூயா. கையில பணம் இல்லை, உட்கொள்ள ஆகாரம் இல்லை,
குடிக்க தண்ணீர் இல்லை, மாற்றிக்கொள்ள ஆடை இல்லை, எல்லா சூழ்நிலை அவள் கைவிடப்பட்ட நிலைமையிலே ஆபிரகாம் அவர் நினைத்திருந்தால் ஏராளமான செல்வந்தன், ஏராளமான வேலைக்காரரை கொண்டிருக்கலாம், ஏராளமான பணம் வைத்திருப்பார், கொடுத்திருக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கை வண்ணாந்தரத்திலே கடந்து செல்லும் போது, தனித்து காணப்படும் பொழுது, தனிமையிலே கதறும் பொழுது தேவன் அவருக்கு துணையாய் இருந்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்வார். விசுவாசிக்கிற நிச்சயமாய் ஒரு நீரூற்றை நீங்கள் காண்பீர்கள். தேவன் ஆவியானவர் உங்களோட ஒரு தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களோ அந்த எதிர்பார்ப்பை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பாருங்கள், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே அன்னாள் எப்படி ஜெபித்தார்கள்? அவர்கள் மனம் கசந்து அழுதார்கள் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகார் அவர்கள் ஜெபித்தார்கள், மிகவும் சத்தமிட்டு அவள் அழுதாள். இரண்டாவதாக அன்னாளுடைய வாழ்க்கையிலே மனம் கசந்து அவள் அழுது ஜெபித்தாள். என்ன மனம் கசந்து? பிள்ளை இல்லை என்ற ஒரு அழுகையோடு, அவள் வாரத்தோடு, அவருடைய அவமானம், நிந்தை, எல்லா ஒரு கேள்விக்குறிக்கு தேவனுடைய ஆலயம்தான் இதற்கு பதில் சொல்லும் என்று தேவனுடைய ஆலயத்தில் அவர்கள் வந்து கதறி அவர்கள் அழுது அவர்கள் ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை தேவன் கேட்டார். அந்த அவர் எப்படி அவர் பார்க்கிறார் என்றால், சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. அன்னாளுடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? இவள ஆகார் வண்ணாந்தரத்திலே கதறி அழுதாள். ஆனால் அன்னாள் எப்படி ஜெபித்தார் என்றால், குழந்தை இல்லை என்று அவர்கள் அநேக பேர் ஏளனமாய் பேசியிருப்பார்கள். ஹல்லேலூயா. அவமானம் ஒரு பக்கம், நிந்தை ஒரு பக்கம், நமக்கு பிள்ளை இல்லையே என்று சொல்லி அவள் ஒவ்வொரு நாளும் அவள் கண்ணீர் வடித்திருப்பாள். தேவ சமூகத்திலே, தேவ ஆலயத்தை அவர்கள் தேடி ஓடி அவர்கள் வந்து அங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. அவரை கண்ணோக்கி பார்த்தார் தேவன். ஹல்லேலூயா. அவர் கண்ணீரை காண்கிற தேவன் கண்ணோக்கி பார்த்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அவர் செய்தார். ஹல்லேலூயா. அவர் பாருங்க, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் ஆலயத்திலே அழுது ஜெபித்தார்கள், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது அவங்க துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஏலி அவர்களை சொல்றாங்க, நீங்க போமா, கர்த்தர் உங்களை கடாட்சிப்பார், கர்த்தர் உங்களுக்கு இது ஊழியக்காரர் அவர் சொல்ற வார்த்தை அவர் கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். பாருங்க, அன்னாள் அவங்க நல்ல அவர்கள் பாரத்தை எல்லாம் தேவ சமூகத்தில் வைத்து விட்டு கர்த்தரை அவர்கள் துதித்தார்கள். அல்ல, தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர்த்துவா. நாம் எவ்வளவுதான் வேதனையிலோ அவ்வாரத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையை அவர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. தேவன் அந்த அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு அழகான ஒரு ஆண் பிள்ளை சாமுவேலை கொடுத்தார். பாருங்க, சாமுவேலை கொடுத்தது மட்டுமல்ல, எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் உருவாக்கினார். உங்களுடைய ஜெபம் எவ்வளவு ஒரு பாரத்தோடு கண்ணீரோடு அவமானத்திலே நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்தினுடைய விளைவு என்னவென்றால் உங்களுடைய அபிஷேகம் பண்ணின உங்கள் ஒவ்வொரு தலையையும் அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல
இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்க தலை குனிந்தீர்களோ, அந்த இடத்துல அவர் உங்களை உயர்த்துவார். இதுதான் அண்ணனுடைய வாழ்க்கையில அவர் பிள்ளை இல்லை என்று சொல்லி அவமானமோ நிந்தையோ போராட்டமோ அவங்க கதறி அழுது செபித்த பொழுது தேவன் அழகான ஒரு ஆண் பிள்ளையாகிய சாமுவேலை கொடுத்தார். சிறு வயதிலேயே தேவனுடைய சத்தத்தை அவர் கேட்டார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியுடைய ஏலியுடைய பிள்ளைகள் செய்த பாவத்தை குறித்து கூட ஒரு சிறிய சாமுவேல் கிட்ட ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா! தான் முதல் பெயர் சேபா வரையிலும் அவருடைய பேரை தேவன் பெருமைப்படுத்தினார். அப்படி ஒரு பெரிய ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அந்த வல்லமையும் கிருபையும் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு தேவன் கொடுத்தார். அல்லேலூயா! அவர் பாருங்க, பேரும் புகழும் பெற்று பெரும்படியான ஒரு பிள்ளையை அவர்கள் பெற்றெடுத்தார்கள். எப்படி? அவர்கள் தேவ சமூகத்திலே, அவர் தேவ ஆலயத்திலே ஓடி அவருடைய பாரத்தெல்லாம் ஆலயத்திலே ஜெபித்த பொழுது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அழகான ஒரு சாமுவேலை கொடுத்தார். ஹல்லேலூயா! நீங்க கூட ஆலயத்திலே எந்தெந்த காரியத்திற்காக நாம பாரத்தோடு கண்ணீரோடு ஆலயத்திலே நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்தை தேவன் உங்கள் தலையை உயர்த்துகிற ஜெபமாய் மாறிடும். உங்களுடைய ஜெபத்தை அவர் கனம் பண்ணுவார். எந்த காரியத்தை நீங்க தேவ சமூகத்திலே வைத்து கண்ணீரோடு நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபம் ஆசீர்வாதமான உங்க பேரை பெருமைப்படுத்துகிற ஒரு ஜெபமாய் அந்த ஜெபத்துக்கு பதில் பெரிய அளவில் தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா! ஒரே ஒரு பிள்ளைக்காக தான் அன்னாள் அவர்கள் ஜெபித்தார்கள். மற்ற 5 பிள்ளைகளையும் தேவன் கொடுத்தார். நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் தேவன் உங்க வாழ்க்கையில செய்வார். எப்படி? உங்களுடைய கண்ணீருக்கு அவர் வெளியரங்கமாய் பதில் தருவார். ஹல்லேலூயா! மூன்றாவதாக யார் கண்ணீரோடு ஜெபித்தார்கள் என்றால் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போமா? 2 ராஜாக்கள் 20:1-3. எசேக்கியா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அல்லேலூயா! அந்த தீர்க்கதரிசிக்கு ஏசாயா என்ற ஒரு எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா என்ற தீர்க்கதரிசி அவர் போய் தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். வாசிப்போமா? அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஹல்லேலூயா! இந்த இடத்துல ஒரு ராஜா, எசேக்கியா என்ற ஒரு ராஜா, அவர் ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ மரிக்க போகிறாய் என்று ஒரு தீர்க்கதரிசி அவர் சொல்லுகிறார். சொன்ன உடனே அவர், ஐயோ, ஒரு தீர்க்கதரிசியை நமக்கு வெளிப்படுத்திட்டாரு, நாம மரிக்க போகிறோம் என்று அவர் இருந்து விடவே இல்லை. அவர் பாருங்க, அவரை சுற்றி, அவர் ஒரு ராஜாவா இருக்கிறபடியால் அவரை சுற்றி மந்திரிமார்கள் இருப்பார்கள், சேவகர்கள் இருப்பார்கள், சுற்றிலும் அவர் இருப்பார்கள். அது எவ்வளோ, அவர் வியாதி படுக்கை, அந்த வியாதி அவரை பார்ப்பதற்காக எவ்வளோ உறவினர்கள் கூட வந்திருக்கலாம். ஆனால் அதை எல்லாவற்றையும் அவர் பார்க்கவே இல்லை. அவர் என்ன செய்தார்? சுவர்புறமாய் திரும்பி அவர் ஜெபித்தார். அந்த ஜெபத்தை மட்டும் வாசிங்க. கர்த்தாவே, அவர் எப்படி ஜெபிக்கிறார் என்று பாருங்கள். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன். நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் இருந்தேன். எவ்வளவு தைரியமா சொல்றார் பாருங்க. அவருடைய ஜெபம் பாருங்க, எவ்வளவு உண்மையா இருந்துகிறார். நம்ம உண்மையா இருந்தாதான் அவரிடத்துல உண்மையா ஜெபிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா! அவரோட நிமிஷம் உறவாடி கொண்டு இருந்தால்தான் அவரோட நாம் அப்படி ஜெபிக்க முடியும். அந்த ராஜா பாருங்க, ராஜா என்றால் எவ்வளோ வேலை இருக்கும். அவர் அந்த வேலையிலும் அதை காட்டிலும் தேவனோடு அவர் உறவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா! அதனாலதான் அவர் உரிமையோடு ஜெபிக்க, கர்த்தாவே, உமக்கு முன்பாக நான் உண்மையா இருந்தேன், உத்தமமா இருந்தேன், உமக்கு முன்பாக நான், வாசிங்கம்மா, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். பாருங்க, ராஜா சொல்றார், உமக்கு முன்பாக உமது பார்வை, ஒவ்வொரு நிமிஷமும் நீர் பார்க்கிற அந்த பார்வையில நான் உண்மையா இருந்தேன். நம்ம இருக்கிறோமா?
அது போலதான் நம்ம இருக்கணும். அதே மாதிரிதான் தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்கும்போது தைரியத்தோட நம்ம பேசுறவங்களா இருக்கணும். உமக்கு முன்பாக நான் உண்மையா இருந்தேன், உத்தமமா இருந்தேன், உமது பார்வைக்கு நலமானதே நான் செஞ்சேன். அதே மாதிரிதான் எல்லா ராஜாக்களும் நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. நாம கூட அப்படிதான் இருக்கணும். உமது பார்வைக்கு நான் உண்மையா இருக்கிறேன், நான் நீதிகேடு செய்யல. அவர் தேவனுடைய சமூகத்துல அவர் ஒரே நிமிஷம் தான் ஜெபித்து இருப்பார். அந்த தீர்க்கதரிசி உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ மறிக்க போற என்று அவர் நினைச்சிருக்கலாம். ஒரு தீர்க்கதரிசியே சொல்லிட்டாரு, அவ்வளவுதான், அது அப்படியே தான் நடக்க போகுது அப்படின்னு அவர் சொல்ல. அந்த தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துடைய வருகையை பற்றி அவர் தான் முன்குறித்தவர். ஹல்லேலூயா. ஏசாயா என்ற தீர்க்கதரிசி இப்படி ஒரு பெத்லகேம் என்ற ஊர்ல ஒரு கன்னி வயிற்றில இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னவரே அவர்தான். அப்படி ஒரு அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நடைபெறும். அப்படியே அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கேட்டு கூட அவரு நம்ம மறிக்க போறோம் அவ்வளவுதான் சொல்லி அவர் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தல. நான் வாழணும், நான் என்ன செய்த என் ஆண்டவருக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நான் என்ன தப்பு செய்தேன், எனக்கு என்ன வயசு. அவர் பாருங்க, அவருடைய வயசு என்னன்னா, அவருடைய வயதில் பார்த்தீங்கன்னா 25 வயதிலே அவர் அரசனாய் வாழ்ந்தார். அதன் பிறகு அவர் 29 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார். அவர் 29 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்து கொண்டுகிறார். அப்பொழுது அவருடைய வயது என்னன்னா 54 வயதுல வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்து மறிக்க போறேன்னு சொன்னா அவரால் ஒத்துக்கொள்ளவே முடியல. எனக்கு என்ன வயசு ஆகிவிட்டது, 54 வயது தானே, நான் ஏன் மறிக்கணும், நான் ஒரு தீர்க்கதரிசியே சொன்னா நான் மறித்து விடுவேனா? அவருடைய கேள்வி. நான் என்ன தப்பு செய்தேன், நான் ஏன் மறிக்கணும்? அவர் உரிமையோடு அவர் செபித்தார். ஹல்லேலூயா. அவர் மிகவும் கசந்து அவர் மிகவும் அழுதார். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. உமக்கு நாம கூட ஜெபிக்கணும். நான் என்ன தப்பு செய்தேன் சப்பா, நான் என்ன உமது பார்வைக்கு நலமானதை செய்தனே, உமக்கு முன்பாக உத்தமமா இருந்த உண்மையா இருந்த என்று அவர் உண்மையா உத்தமத்தின் தேவனுக்கு அவர் நினைத்தருளும் என்று அவர் ஜெபிக்கும் பொழுது அந்த தீர்க்கதரிசி அவருக்கு சொல்லிவிட்டு அந்த அரண்மனையை விட்டு கூட அவர் வெளியே போல, அதை தாண்டி கூட அவர் வெளியே போல. அதற்குள்ளாக தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டார். திரும்பவும் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி கிட்டே போய் சொல்றாரு. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை 6ஆம் வசனம் வாசிங்க. உன் நாட்களோடு நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷங்கள் கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, எப்படி ஒரு தீர்க்கதரிசி கிட்டே சொல்லி வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று சொல்ற. திரும்பவும் அவர் ஜெபத்தை, அந்த அவருடைய கண்ணீரான ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டு திரும்பவும் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களோட 15 ஆண்டுகளை நான் கூட்டி கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட எப்படிப்பட்ட வியாதியா இருக்கலாம், டாக்டர் சொல்லிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான் உங்க வீட்டுல எல்லாம் சொல்லிடுங்க, இனி ஒன்றுமே செய்ய முடியாது, இது அவ்வளவுதான் என்று நீங்க சொல்லி இருக்கலாம். இந்த காரியம் அவ்வளவுதான், தீர்க்கதரிசியே சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான் சொல்லலாம். ஆனா நீங்க நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை அவர் கேட்பார். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் உன் கண்ணீருக்கு அவர் பதில் தருவார். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுடைய கண்ணீருக்கு அவர் பதில் கொடுத்தார். 15 ஆண்டுகளை கூட்டி தருவேன் என்று திரும்ப சொல்லென்று தீர்க்கதரிசி இடத்துல சொல்கிறார். பாருங்க, அவருடைய ஜெபத்தை அவர் ஒரு நிமிஷம் தான் அவர் ஜெபிச்சிருப்பார். அந்த ஜெபத்தை தேவன்
பதில் கொடுத்தது மட்டுமல்ல, ஆயுசு நாட்கள் அவருக்கு சுகத்தையும் கொடுத்து அவருக்கு ஆயுசு நாட்களை மீண்டும் தேவன் கூட்டி கொடுத்தார். இந்த நாளில் கூட நாம் ஒருவேளை மற்றவர்களுக்காக செபித்திருக்கலாம், நம்ம உறவினர்களுக்காக செபிக்கலாம், யாருக்கெல்லாம் நம்ம ஒருவேளை வியாதி உள்ளவங்களுக்காக நம்ம செபிக்கலாம். உங்கள் ஜெபத்தை கேட்டு, உங்கள் நிமித்தம் நீங்கள் செய்கிற உங்கள் ஜெபத்தை கேட்டு தேவன் அவங்களுக்கு சுகத்தை கொடுத்து ஆயுசு நாட்களை கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. அவர் ஆயுசு நாட்களை கொடுக்கிற தேவன். பாருங்க, ஆகாருடைய வண்ணாந்தரத்திலே அவர் சத்தமிட்டு அழுதாள், நீரூற்றை காண்பித்தார். ஹல்லேலூயா. இரண்டாவது, அன்னாள் ஜெபித்தார், ஒரு தீர்க்கதரிசி அவர் பெற்றெடுத்தார். மூன்றாவதாக எசேக்கியா ராஜா அவருடைய கண்ணீருடைய ஜெபத்திற்கு சுகத்தையும் கொடுத்து 15 ஆண்டுகளையும் அவர் கூட்டி கொடுத்தார். நம் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால், காண்கின்ற தேவன், கண்ணீரை துடைக்கின்ற தேவன். நம் வாழ்க்கையில என்ன பிரச்சனை, கடன் பிரச்சனையா இருக்கிறதா? எத்தனை இந்த கடனை அடைப்பதற்கு வழியே இல்லை, இது இத்தனை லட்ச கடத்தை யார் கொடுப்பா என்று நீங்கள் அங்கலாய்த்திருக்கிறீங்களா? வண்ணாந்தரத்தை ஒரு நீரூற்றை காண்பித்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். எந்தெந்த காரியத்துக்காக நீங்கள் கண்ணீர் வடித்து வேலை இல்லையே என்ற ஏதோ பிரச்சனைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், வீடு இல்லையே என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில எந்த காரியம் தடைப்பட்டு கொண்டு காணப்படுகிறதோ அந்த தடைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். வண்ணாந்திரத்தை தேவன் உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. உங்கள் கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். அவர் காண்கின்ற தேவன், கண்ணீர் அவர் காண்கின்ற தேவன். இரண்டாவதாக அவர் எதை காண்கிறார் என்றால், இருதயத்தை அவர் காண்கின்றார். வாசிக்கலாம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசியுங்கள். 1 சாமுவேல் 16:7. அவர் இருதயத்தை அவர் காண்கின்ற தேவன். சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஹல்லேலூயா. நம் தேவன் எப்படிப்பட்ட மேலோட்டமா அவர் பார்க்கிறவர் கண்ட. ஹல்லேலூயா. மேலோட்டமா அவர் இதயத்தை மட்டும்தான் அவர் இருதயம் தான் வேதனை, நம்முடைய பாரம், துக்கம் எல்லாம் நிறைந்து காணப்படுவது அந்த இருதயம் தான். ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் என்று நீங்க உள்ளத்துல கசப்போ வைராக்கியமோ ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும் போது அந்த முகத்திலே வெளிப்படும், அப்படிதானே? ஹல்லேலூயா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதே தான் நம் தேவன் சொல்கிறான். மனுஷன் முகத்தை காண்கிறான், தேவனோ இருதயத்தை காண்கிறான். இந்த இருதயம் எப்படிப்பட்டது என்றால், எரேமியா 17ஆம் அதிகாரம் 9 வசனம் 10 2 வசனத்தை வாசிங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9, 10. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கையின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இருதயத்தை ஆராய்கிறவரும் உள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உடைய இருதயம் எப்படிப்பட்டு காணப்படுகிறது, தேவன் அதை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் முகத்தை பார்க்கவில்லை, உங்களுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்கவில்லை, உங்களுடைய உறவுகளையும் பார்க்கவில்லை, உங்களுடைய சொந்த பந்தங்கள், பெரிய பணக்காரருடைய சப்போர்ட் அதெல்லாம் பார்க்கவில்லை. தனிப்பட்ட மனுஷனுடைய இருதயத்தை அவர் காண்கிறார். அந்த இருதயம் மகா கேடுள்ளதாய் காணும். இருதயத்தில் இருந்துதான் நல்ல நினைவுகள் எல்லாம் வெளிப்படும், தீமையும் அது உள்ளதுதான் வெளிப்படும். தேவன் அந்த இருதயத்தை பார்த்துதான் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த இருதயம் எப்படிப்பட்டது என்றால் வாசிக்கலாம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21, 22. மார்க்கு 7, 21, 22. மனுஷருடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காப விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கலாகிய
பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஹல்லேலூயா. இத்தனை காரியங்களும் நீங்க எடுத்து தனித்தனியா அதுல ஒரு 15 வார்த்தைகள் இருக்கும். ஒன்னொன்னையும் வாசித்து நம்முடைய இருதயத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறதா, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற காரியங்கள் என்னென்ன காரியங்கள், பொறாமை, எரிச்சல், வன்கண், மற்றவர்கள் மேல பொறாமை. நம்ம கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமான காணப்படுகிற இத்தனை காரியங்களும் நாம் இருதயத்திற்குள்ளிருந்து எடுத்து போட வேண்டும். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை. இருதயத்தில் இருக்கிற இத்தனை காரியங்களையும், தேவனுக்கு பிரியமில்லாத இத்தனை காரியங்களை நம்ம விட்டு வெளியேறும்போது தேவ ஆவியானவர் நம் உள்ளத்தை என்ன பண்ணுவார்? நிரப்புவார். உடைய அபிஷேகத்தால நிரப்புவார். ஆவின் இதெல்லாவற்றையும் நம்ம எடுத்து போட்டு தேவனுடைய ஆவின் 9 கனிகளும் நமக்குள்ள நிறைந்து காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 9 கனிகளும் நாம் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த 9 காரியங்கள் நமக்குள்ள இருக்கும்போது தேவன் நம்ம இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இருதயத்தை அவர் காண்கிறார். பாருங்க, இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் உண்டு, ஆனால் கண்ணீர் வடிக்கிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. மனுஷனுக்காக கண்ணீர் வடிக்கிறவர் தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. இயேசு கண்ணீர் விட்டார். பாருங்க, நம்ம சொல்லலாம், இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டு நாம தான் உரிமையோடு சொல்ல முடியும், என் தெய்வம் நான் கண்ணீர் வடித்தால் அவர் கண்ணீர் வடிப்பார், நாம் சந்தோஷமா இருந்தா அவர் சந்தோஷமா இருப்பார். அவர் எந்த தெய்வம்? நாம் வணங்குற ஒரே தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, லாசருடைய வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே இயேசு கண்ணீர் விட்டார். அவர் எதற்காக கண்ணீர் விட்டார்? அவருக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டா இருந்தாங்க, மார்த்தாள், மரியாள், லாசரு. அப்ப லாசரு வியாதிப்பட்டு அவர் மரித்து விட்டார். அவரை அடக்கமும் பண்ணி விட்டார்கள். அவ்வளவுதான். அந்த மார்த்தாள், மரியாளும் நமக்கு இருந்த ஒரே சகோதரன், ஒரு ஆண் துணை, அவனும் மறுத்து விட்டான். இனி நமக்கு கூட யார் இருப்பா என்று அவர் கண்ணீர் வடித்தார்கள். அல்லேலூயா. அந்த 2 சகோதரிகளுக்கும் அந்த சகோதரன் மறித்து விட்டார். அந்த காலத்துல எல்லாம் ஒரு போனோ டெலகிராமோ இயேசு கிறிஸ்து இருந்த காலத்திலே கிடையாது. அவர் நீங்க இங்கே இருந்தீரானா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், அவன் மரித்து 4 நாள் ஆகிவிட்டதே என்று அவங்க சகோதரிகள் அவர்கள் அழும்போது இயேசு அந்த அழுகையை கூட அவர்களோடு சேர்ந்து அவர் அழுகிறார். எப்படி? இயேசு கண்ணீர் விட்டார். பாருங்க, இன்றைக்கு நாம சிரித்தாதான் அவர் சிரிப்பார். நாம சந்தோஷமா இருந்தா இயேசு கிறிஸ்துவ சந்தோஷமா இருப்பார். நாம எந்தெந்த காரியத்துல நம்ம கண்ணீர் வடிக்கிறோமோ அவரும் நம்மோட கண்ணீர் வடிப்பார். ஹல்லேலூயா. கண்ணீர் வடித்து பெரிய காரியத்தை அவர் செய்வார். பாருங்க, அவங்களோடு சேர்ந்து அவர் கண்ணீர் வடிக்கிறார். வாங்க, கல்லறை இடத்துல நாம போவோம், எங்க வைத்தீங்கன்னு சொல்லி அவர் புறப்படும் போது அவங்களுடைய சகோதரி சொல்றாங்க, 4 நாள் ஆயிற்று நாருமே என்று சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்கிறார். நம்ம கண்ணீர் வடிக்கிறோம். எதற்காக கண்ணீர் வடிக்கிறோம்? என் ஜெபத்தை இயேசு கேட்பார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது, விசுவாசத்தோடு நம்ம கண்ணீர் வடிக்கும் போது தேவன் பெரிய காரியத்தை செய்வார். அவர்கள் கண்ணீர் அதுதான் வடித்தாங்க. அப்பதான் சொல்ற, மாத்தாள், நீ விசுவாசனா, நீர் இங்கே இருந்தீரானா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொன்னாங்க. அல்லேலூயா. 3 நாள் ஆகிவிட்டது, 4 நாள் ஆகிவிட்டது, இனிமேல் அவன் எப்படி உயிரோட வரப்போகிறான் என்று விசுவாசமே அவளுக்கு செத்து விட்டது. ஹல்லேலூயா. ஆனால் செத்து விட்ட அந்த மரித்து விட்ட அந்த விசுவாசத்தை எழுப்ப இயேசு கிறிஸ்து அங்கே வந்தார். அவர் கண்ணீர் விட்டார். லாசருடைய கல்லறையை பார்த்தவர் கண்ணீர் விட்டு, லாசருவே வெளியே வா என்று கூப்பிட்டார். பாருங்க, அப்படிதான் உங்களுடைய விசுவாசம் கூட ஒருவேளை மறுத்து கிடைக்கலாம். அவ்வளவுதான், இவ்வளோ நாள் நான் கண்ணீர் வடிச்சேன், இவ்வளோ காலாச்சு, இவ்வளோ காலம் ஆகிவிட்டது, இனிமேல் எனக்கு எப்படி இந்த ஜெபத்திற்கு பதில் என்று நினைக்கலாம். ஆனால் மரித்த லாசருடைய கல்லறை இடத்திலே இயேசு சென்று அந்த மரித்து போன லாசருவை அவர் உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. அவரை சுற்றி வேடிக்கை பார்த்தவர்கள் எல்லாரும்
அன்றைக்கே அவர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. இன்று உங்களை கூட ஏளனமாய் பேசலாம். என்ன ஜெபம் என்று ஓடுகிறார், என்ன உபவாச ஜெபம் என்று ஓடுகிறார், 24 மணி நேரம் கதவை சாத்தி விட்டு நீ ஜெபித்து கொண்டிருக்கிறார், இன்னும் ஜெபத்திற்கு பதில் வரவில்லையே என்று உன்னுடைய உறவினர்கள் சொல்லலாம். அக்கம் பக்கத்துல எல்லாம் பேசலாம். லாசருடைய கல்லறையில என்ன நடந்ததோ அதேதான் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க ஏளனமா வேடிக்கை பார்க்கிறவங்க எல்லாம் எப்ப பார் கண்ணீர் வடிக்கிறாங்களேன்னு சொல்லிருக்கலாம். அந்த கண்ணீருக்கு தேவன் வெளியரங்கமாய் பதில் தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பிரச்சனைக்காக நீங்க காலை வேளையில கண்ணீர் வடிக்கிறீர்களோ அந்த பிரச்சனையை தேவன் கண்ணீரை கண்டு வெளியரங்கமாய் மரித்த லாசரு எல்லாரும் வேடிக்கை பார்க்கத்தான் வந்தாங்க. வாங்க வாங்க, கல்லறை கிட்ட இயேசு போறாரு, அவர் என்னதான் செய்ய போகிறார் என்று ஒரு கூட்ட ஜனங்க வந்திருப்பாங்க. அவர் அந்த இடத்துல நின்று, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியா உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி அவர் ஸ்தோத்தரித்து உடனே மரித்த லாசருவை அவர் உயிரோடு. உங்க வாழ்க்கையில என்ன விசுவாசம் மரித்து கிடைக்கிறதா, ஒரு அபிஷேகம் மரித்து கிடைக்கிறதா, இந்த காலவேளை என்ன மரித்த நிலைமையிலே இருந்தாலும் தேவன் அதை உயிர்ப்பிப்பார். ஆமென், அல்லேலூயா. இயேசு உங்களோட கூட இருக்கிறார், மறந்து போகாதீங்க. அடுத்ததாக அவர் எதை காண்கிறார் என்றால் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாத்திராகமம் 3:7. அவர் எதை அடுத்த மூன்றாவதாக அவர் எதை காண்கிறார் என்றால் உபத்திரவத்தை காண்கிறார். வாசிப்போமா? அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டைகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல உபத்திரவத்தை தேவன் காண்கிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக அவர் கண்ணீரை காண்கிற தேவன், இரண்டாவதாக அவர் இருதயத்தை காண்கிற தேவன், மூன்றாவதாக உபத்திரவத்தை அவர் காண்கிற தேவனாயிருக்கிறார். உங்க வாழ்க்கை பாருங்க, அந்த பார்வை எகிப்து ஜனங்கள் 430 வருடமாய் அவர்கள் அதிகமாய் பாடுபடுகிறார்கள், உபத்திரப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். இதற்கு ஒரு முடிவில்லையே என்று அந்த ஜனங்கள், எகிப்து ஜனங்கள் கதறி அழுத ஜெபத்தை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. உபத்திரவத்தை அவர்கள் கடந்து சென்ற அவர்கள் பாதை, உபத்திரமான பாதை அவர் பார்க்கிறார்கள். அந்த பார்த்து அவர்களுக்கு மோசே என்ற ஒரு தேவனுடைய மனிதனை வைத்துக் கொண்டு அவர்களை வழி நடத்தி செல்கிறார். பாருங்க, இந்த நாளில கூட என்னென்ன காரியத்தில் உபத்திரப்படுறீங்களோ அந்த உபத்திரவத்தை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த காலை வேளையிலே நீங்கள் என்ன பாதையிலே நீங்கள் உபத்திரவத்தின் பாதையிலே நீங்கள் கடந்து செல்ல, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஜெயித்தவர்களோட கூட இருக்கிற அந்த காலை வேளையிலே. அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார். நீங்கள் எந்த பாதையிலே நீங்கள் கடந்து சென்றாலும் அவர் உங்களை காண்கிற தேவனாயிருக்கிறார். வாசியுங்கள், சங்கீதம் 122 சங்கீதம் 24ஆம் வசனம். சங்கீதம் 22:24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் இருப்பான். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ண மாட்டார். ஹல்லேலூயா. உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. எந்த காரியத்தில் நீங்கள் வியாதி என்ற உபத்திரவத்தில் இருக்கிறீர்களா, பலன் இல்லையே என்று உங்களுடைய சரீரத்தினுடைய பலவீனத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா, என்ன விதமான உபத்திரமா இருக்கலாம், உங்களுடைய உறவினர்கள் மூலம் உபத்திரவத்தில் இருக்கிறீங்களா, உங்கள் வேலை செய்கிற அதிகாரிகள் நிமித்தம் நீங்கள் உபத்திரவம் பட்டு கொண்டிருக்கிறீர்களா, உங்க மாமியார் மூலம் வேற யாராவது மற்றவர்கள் மூலம் நீங்கள் உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா, கர்த்தர்களோட இந்த காலை வேளையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ண மாட்டார். ஹல்லேலூயா. வசிங்க. அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை
அவனுக்கு மறைக்காமலும் இருந்து அவருடைய முகத்தை மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அவரை கேட்டருளுவார். நீங்க உபத்திரவத்திலே நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவனுடைய சத்தத்தை அவர் கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரவத்தை அவர் பார்த்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாய் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசியுங்கள் கடைசியாக சங்கீதம் 126 சங்கீதம் 4. 126:4. தெற்கத்தி வெள்ளத்தில் திருப்புவது போல உங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையில என்னென்ன காரியத்திலே நீங்கள் கண்ணீர் விதைக்கிறீர்களோ, கண்ணீரோடு நீங்கள் விதைக்கிறீர்களோ, நிச்சயமாய் கம்பீரத்தோடு அறுக்க போறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீரை அவர் காண்கிறார். வண்ணாங்கரத்திலே உங்களை காண்கிறார். ஹல்லேலூயா. நீங்க மிகவும் அழுதாலும் அவர் கேட்பார். நீங்க அழுகிற ஜெபத்திற்கு அவர் வெளியரங்கமாய் பதில் தருவார். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். தேவன் இந்த சத்தத்தை, உங்களுடைய அழுகையின் சத்தத்தை அவர் கேட்பார். எப்படி நீங்கள் சத்தமிட்டு அழுகிறீர்களா வண்ணாந்தரத்திலே? ஹல்லேலூயா. எப்படி மனம் கசந்து அழுகிறீர்களா? வேதனை மிகவும் அழுகிறீர்களா? உங்கள் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பார். வண்ணாந்தரத்தில் அவர் நீரிட்டு அவர் காண்பித்த தேவன். எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே ஆயுசு நாட்களை அவர் கொடுத்த தேவன். அன்னாளுடைய வாழ்க்கையை ஒரு சாமுவேலை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன். உங்களுடைய வாழ்க்கையில என்ன உங்களுக்கு கண்ணீர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த கண்ணீருக்கு பதில் வெளியரங்கமாய் பதில் கொடுக்க போகிறார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த காலையில ஒரு ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் காண்கின்ற தேவன், எல்ரோயி, உங்களை காண்கின்ற தேவன். உங்களுடைய கண்ணீரை காண்கிறார், இருதயத்தை காண்கிறார். உங்களுடைய உபத்திரவத்தை பார்த்து பெரிய காரியம், வெளியரங்கமான பதில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடலாம். நன்றி ஆவியானவரே, சோதரிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவா. நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவா. நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவா. உன்னை காண்கிறா, உன் கண்ணீர் துடைக்கிறா. ஆமே. நாம் கேட்ட வார்த்தையின்படியாக நம் கண்ணீரை காண்கிற தேவன். மனிதர்கள் நம் கண்ணீரை கண்டும் காணாமல் போய்விடுவார்கள். தேவன் நம் கண்ணீரை கண்டு நின்று பதில் கொடுத்துட்டு தான் அவர் போவார். நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நாம் கேட்கணும். மனம் கசந்து, பேதுரு மனம் கசந்து அழுதாரு. ஐயோ, நானே மறுதலித்து விட்டேனே, சத்தியம் செய்து விட்டேனே என்று சொல்லி பேதுரு மனம் கசந்து அழுதாரு. அதனுடைய விளைவு முதல் அப்போஸ்தலனாக, கர்த்தருக்கு பிரியமான ஒரு அப்போஸ்தலனாக, இரத்த சாட்சியாக மரிக்கும்படி கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட பிரியமான தேவ ஜனமே, கொஞ்சம் ஜனமாக இருந்தாலும் நாம் ஏதோ ஒரு காரியத்திற்காக நாம் கண்ணீர் வடித்து வந்திருக்கலாம். நாம் நிந்தனையின் பாதையில் நாம் கடந்து வந்திருக்கலாம். அவமானத்தின் வழியாய் நாம் கடந்து வந்திருக்கலாம். என் ஜெபத்திற்கு இன்னும் பதில் இல்லையே, நான் எவ்வளோ கண்ணீரோடு ஜெபிக்கிறது, நான் எவ்வளோ வசனங்களை வைத்து நான் ஜெபிக்கிறது, நான் எவ்வளோ மணி நேரம் ஜெபிக்கிறது, இன்னும் என் ஜெபத்திற்கு பதில் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அந்த ஒரு பாதையில் கடந்து வந்திருக்கலாம். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் இந்த காலை வேளையில் நமக்கு பதில் கொடுக்க போகிறாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? நம் கண்ணீரை காண்கிற தேவனுங்க. அவர் நம்மை சுகம் கொடுக்கிற தேவன், நமக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவன், நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவரே பார்த்து கொள்ள போகிறார். அதனால தான் ஆகார் பெயர் வைத்தார்கள், காண்கிற தேவன். என்ன ஒரு நல்ல அம்மா. அந்த அம்மா புறஜாதி,
எகிப்து தேசத்து பெண். இயேசுனா யாரு, கர்த்தர்னா யாருன்னு தெரியாது, யெகோவானா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ கூட பாருங்கள், கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய உபத்திரவத்தை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். நம் நோய் நொடியில் நாம் போயிட்டு இருக்கிறோமா, யாரிடத்துல இந்த நோயை பற்றி நான் சொல்கிறது? இந்த நோய் யார்ட்டையாகியும் சொன்னால் என்னை கேவலமாக நினைப்பாங்களே, என்னை எல்லாரும் பரிகசிப்பார்களே, எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பான் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமா? அந்த நோயிலிருந்து இந்த காலை வேளையில் இயேசு நமக்காக விடுதலை கொடுக்க போகிறாரு. இயேசு நம்ம சுகமாக்க போகிறாரு. ஹல்லேலூயா. நான் கூட கடந்த நாட்களில் எப்படி நான் சொல்வது இந்த வியாதி, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, என்னுடைய கால் விரல் இருக்கு பாருங்க, அந்த விரலுக்கு இந்த சைடில் 2வது விரலை நரம்பு மேலே கட்டி ஒரு வாரமெல்லாம் என்னால் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டேன். ஆனால் நடந்தேன், நிற்க முடியாது. அப்போ நான் ஏசப்பன்ட்ட கேட்டேன்னா, யார்கிட்ட சொல்கிறது என் வியாதியை? யாரிடத்துலாகிலும் சொன்னாலும் நம்புவார்களா? நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அதே போல தான் பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் கூட இந்த காலை வேளையில் யாரிடத்துல சொல்வது இந்த வியாதியை? எப்படி புரிந்து கொள்வார்கள், என்ன செய்வார்கள் என்று சொல்லி நீங்கள் கவலையோடு கண்ணீரோடு இருக்கலாம். இயேசு இந்த காலை வேளையில் நம்ம எல்லாரையும் கர்த்தர் சுகம் கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. நம் கண்ணீரை அவரை காண்கிற தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு அப்படியாய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த காலை நேரத்தில் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே, எங்கள் கண்ணீருக்கு பலன் உண்டப்பா. எங்கள் கண்ணீருக்கு வீண் போகாதையா. எங்கள் கண்ணீர் நாங்கள் சிந்தினது ஒரு நாளும் வீண் போகாது. அந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அந்நாளுக்கு பெரிய காரியம் செய்தீர். எங்கள் வாழ்க்கையில் கூட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. துதிக்க மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்பாரு. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.